வணக்கம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 5 கிராமத்தில் உள்ள சுயம்பு பிராயலர். இங்கே வந்து ஆட்டுக்கறி, மற்ற கோழிக்கறி, அப்புறம் காடை. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து நம்ம காடை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். காடை வாங்க வர்றோம். காடை வாங்கலாம் வாங்க. நல்ல நாட்டுக்கோழி, அப்புறம் காடைலாம் இருக்குது. நல்ல காடை, அழகான காடை இருக்குது. நம்ம வந்து இந்த ட்ரிப் வந்து நம்ம காடை தந்தூரி போடலான்னு இருக்கோம். இதுக்காக காடை வாங்கலான்னு இருக்கோம். இப்போ தம்பி வந்து கடையில் இருக்கிறாரு. இதில் வந்து காடை நமக்கு நல்ல காடை, கொஞ்சம் காடையில் எல்லாம் கொஞ்சம் பெரிய கோழி எடுத்துட்டாங்க இல்லையா? கோழின்னு சொல்லிட்டு கோழியை பிடிச்சிருந்துறாங்க, காடையை பிடிச்சி வந்தோம். என்ன பார்ப்போம், நான் ஓடுமா? நல்லா நான் பறந்துடான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. இன்றைக்கி சமையலுக்கு காட்டு சமையல் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி காடை தான். காடை சூப்பராக இருக்குது. காடை சாப்பிட போகிறோம். நிறுத்துறத மருத்துவாள் மலை இல்லை, பரதுவாள் மலை. பரதுவாள் மலைக்கு போகிறோம். காட்டு சமையல்லாம் எப்போவுமே நம்ம ஜோராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். அதே மாதிரி இப்போ வந்து புதுசாக எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த ஏரியாவில் போடலான்னு பார்ப்போம். நல்ல ஏரியாவாக இருக்கணும். நம்ம சூப்பராக இதில் போடலான்னு இருக்கிறேன். இதில் புண்டு இருக்குது ஆல்ரெடி. கறியை போட்டு கொளுத்துறோம். ஆமாம், கொளுத்துறதுக்கெல்லாம் நம்ம கறி போடுறதுக்கு இடம் இருக்குது. நம்ம கொஞ்சம் இழுத்து எடு, நீளமாக இருக்குது. அங்கே இல்லை, ஆழ வேண்டாம். ஓகே, போதும். கொஞ்ச நாள் இடைவெளி ஆகிடுச்சு. நமக்கு வேறு வேலை பொழுதுகள்னால கொஞ்சம் இடைவெளி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் ஜாயின் பண்ணிக்கணும். முதல் நாளாக செய்கிறோம். அதனால் கடவுள்கிட்ட வேண்டி ஆண்டவன் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டு. அங்கே பிடிச்சா போதும். சூப்பர் ஏரியா, என்ஜாய் பண்ணலாம். காட்டாத்து தண்ணியில் கழுவுறோம். காட்டாத்து தண்ணினா மலையிலேருந்து வர்ற தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணி, ஒரு எனர்ஜிக்கான தண்ணி. இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து காடையெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ண போகிறோம். கழுவி நம்ம பார்ப்போம். நல்ல அழகாக காடையை உரிச்சாச்சு. உரித்து சூப்பராக இருந்து இப்போ ஆற்றுல காட்டா தண்ணிலையும் சூப்பராக கழுவிட்டோம். அப்புறம் வந்து இதில் வத்தல் மிளகுலாம் பிடிக்கணுன்னா என்ன பண்ணால் அப்படியே லைட்டாக இந்த மாதிரிலாம் நம்ம கீறிக்கணும். இப்படி கீறினா தான் இதில் வந்து என்ன செய்யும், உப்பு மிளகுலாம் நல்லா பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக அப்படி மிளகு போய் இருக்கும். கண்டிப்பாக அருமையாக இருக்கும். ஒரு நாக்கில் தண்ணி ஊறுது. அதான் கேட்டேன், அதான் பார்த்தேன், அதான் உத்து பார்த்தேன். நாக்கு டைப்பாக இருக்குன்னு நாக்கில் தண்ணி ஊறுது. தண்ணி வரும்னு சொல்லிட்டு இங்கேருந்து பம்பு போட்டு எடுத்துடக்கூடாது. ஏரியா கொஞ்சம்
ஆற்றுல இருந்தால் கூட 2 துண்டு. அதுவும் கிடைக்காது. குத்த வச்சே இருந்தால் ஒன்றும் தரமாட்டேன். 20 காடையா அப்படி சூப்பரான பாரு. ஒன்று ஒன்றா கோடை போட்டணும். கோடை போட்டால் தான் மிளகு பிடிக்கும். எப்படி இருக்கு பாரு. துண்டா பழகு நல்ல தரமான காடையாக தான் இருந்துருக்குல்ல. ஆனால் சதை காடையோட இன்னொரு ஆள்கிட்ட சதை இருக்குது. ஆமாம், வெட்டி அது எடுக்கணும். எடுத்துடலாமா? எடுத்துரும். போட்டுருமா? போட்டுரும். லெக் பீஸ் மட்டும் போதும். சரி. பீம்பாய் நீங்கள் நல்லா வீசுறீங்க பீம்பாய். சோட்டா பீம். நீ அங்கே வீசல அங்கே இருக்கட்டா, இங்கே வராமல் இங்கே வந்தால் பிறகு உனக்கு இல்லை உங்களுக்கு சேர்த்து காத்தடிக்க. காத்தடிக்கிறே பிரச்சனை இல்லை. கீழே இருக்கையில மேலே மாற தூக்கிட்டு போயிடும் பிறகு. அன்னைக்கு எல்லாம் இல்லை கரெக்டாக டைம் போதுமா? கொஞ்சம் சரி, ஓகே. தம்பி இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து தம்பி சுந்தர் அப்புறம் நண்பர் ரவி எல்லோரும் சேர்ந்தா அன்றைக்கி இந்த காட்டு சமையலில் வந்து புது நம்பர்ஸ்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ இடையில நின்றுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம சேனலோட சேர்ந்து வந்திருக்காங்க. ஒன்றிணைந்து இன்றைக்கி வேலை செய்கிறோம். அப்போ அதனால் முதல்ல தம்பி கையில் வச்சு மங்களகரமான மஞ்சளை போடு. ஆனால் மஞ்சளை போடுனா சொன்னேன். ஆனால் மொத்த டப்பில் இருக்கிறதையும் தட்ட சொல்லுறியாப்பா. இவ்வளோ மஞ்சளை போட்டேன்னா அப்போ கொஞ்சம் எடுத்து இத்தனை காடைக்கு ஓஹோன்னு இருக்கும். சரியா? அதனால் தம்பி மஞ்சள் போட்டதில் சந்தோஷம். ஒன்றும் தப்பு சொல்லலை. மங்களகரமாக நமக்கு வந்து இப்போ 20 காடைக்குன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தான் தேவைப்படும். சரியா? சில்லிலாம் நானே போட்டுக்கிறேன். இப்போ வந்து வத்தல் பொடி அப்படி 100 கிராம் பொடி. சரியா? 100 கிராம் பொடி வந்து இங்கே போடணும். கடைசியில் இருக்கிற பொடியை தூக்கி 2 வருத்துக்கு கண்ணுலேயும் போடணும். நல்லா போட்டு நாங்கள் போயிடுவோம். அடுத்தால மல்லித்தூளும் ஜீரக பொடியும் இந்த ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பராக வீட்டில் வச்சு நாங்களே திரித்து அருமையாக வச்சுருக்கோம். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். இது கிட்டத்தட்ட மொத்தத்துக்கு வந்து ஒரு 75 கிராம். ரைட்டு. ரெண்டை மிக்ஸ் பண்ணி ஒரு 75 கிராம் தம்பி போதுங்களா? சரியா? அப்புறம் தயிர். சரியா? அப்படி கமான்னு விழணும். சக் 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 அப்படி உளுத்துட்டு 100 கிராம் தயிர். சரியா? ஓகே. அப்படியே போட்டோமா தம்பி? அப்படியே அந்த சால்ட்டை எடு. இந்த சால்ட்டு தேவையான அளவு சால்ட். சரியா? தேவையான அளவு சால்ட் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணனா சூப்பராக மசாலையை வரிசையாச்சு. தூக்கி மசாலா போடுங்க அப்படின்னு எனக்கு முடியலன்னே என்னால் தந்துட்டாரு. அப்புறம் வந்து பாருங்கள், அதுக்கு கூட முட்டை வர இருந்திருக்கு. அப்போ இது என்னது, எப்போவுமே உப்பு வத்தல் போட்டோன்னே டேஸ்ட்டு பார்ப்போம். யார் பார்க்கா? தம்பிட்ட கூட இல்லை, மூத்தவங்க இல்லை. இப்போ தம்பி தான் கொஞ்சம் பருமனாக இருக்காப்புல உடம்புல. அதனால் இந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு தான். அப்போ தம்பி சாப்பிடு. எப்படி இருக்குது? உப்பு இருக்கா, காரம் இருக்கா? இருக்கா? ரைட்டு. சரி. அப்போ நம்ம வந்து தம்பி சொல்லிட்டாரு கரெக்டாக காரம் உப்புலாம் போட்டோம் அப்படின்ட்டு. அதனால் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், இந்த கேப்பை பார்த்து மிளகு போடுறோம். அப்போ தான் என்ன செய்யும், பிடிக்கும், நல்லா பிடிக்கும். சரியா? சரி. அந்த கேப்பை பார்த்து மிளகு வத்தல் போட்டு சூப்பராக தடவி நம்ம தந்தூரி பண்ணக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த சைடில் வச்சு நீ ஒன்று போடுங்க. இல்லை போடணும், நீ போடுங்க. பச்சையாகவே சாப்பிட்ருவாரு போல. நீங்கள் சொன்னால் நாங்கள் சாப்பிட்ருவோம். சரி, டக்குன்னு போடுங்க. போட்டு டக்குன்னு தூக்கி வைங்க. ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அப்படி தானே வெட்டதுக்கு. மாஸ்டர் தப்பு பண்ணிட்டார். அதனால் சிஷ்ய பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெட்டி பழகுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ஒரு டான்ஸர். நம்ம வந்து காடைக்கு மிளகு போட்டாச்சு. போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணிக்கூர் ஊற வைக்கணும். அப்படியே ஊற வச்சிட்டோன்னா நல்லா பிடிச்சிக்கும். பிடிச்சப்பறம் அப்படியே தூக்கி நம்ம தந்தூரி சுட்டோன்னு வச்சுருங்களேன், காடை கிடைக்கும். காடை கிடைக்கும், யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷமாக நம்ம வந்து ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து காடையை பொறுத்துருவோம். கழுத்தில் ஓட்டை இருக்குல்ல, கழுத்து ஓட்டை அப்படி பிடிச்சி அப்படி சொல்லுவோம். அப்படி வரட்டும். வச்சுருவோம். நீங்கள் ஒரு சைடு பிடிச்சா தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து வைக்கணும். என்ன இருக்கு இல்லையா, இந்த கம்பியில் இப்படி போடுங்க. அதுக்கு எத்தனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி, நீ விடாத, நான் உனக்கு வேலை. சூடு நல்லா தான் இருக்காண்ணா, வர நிற்க முடியல சூடு. காடை ஒரு மாதிரி மனமெல்லாம் தகன்னு இருக்கேன். மனம் இருக்கு, மூக்கை தொலைக்குவேன். ஆமாம், ஹீட்டு, நல்ல ஹீட்டு, நல்லா ஹீட்டாக இருக்குது. வெந்திருக்கா? வெந்திருக்க. எங்களுக்கு தாங்க, நீங்கள் மட்டும் சாப்பிடுவீங்களா? டேஸ்ட்டாக இருக்கா? நீங்கள் சொன்ன முட்டை மாப்பிள ஊட்டேன் அப்படியே ஊட்டிடுங்க. கடை போச்சு. காய் என்ன டேஸ்ட்டாக இருக்கா? உண்மை வெரி டேஸ்ட். வெரி குட். மிளகு போட்டதுண்ணா, நானும் போட்டோம்னா. காடை போட்டதுண்ணா, காசு போட்டதுண்ணா. அருமை, நல்லா டேஸ்ட். உண்மையாடே செம்ம டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை. ஆனால் அந்த முட்டை வேணால் கிடைக்கல. ஆமாம், ஆனால் வெந்துட்டுனா என்ன ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து சாப்பிட்ருவேன். பட் ஆனால் தரமாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொன்னாக்கா ப்ளீஸ். ஒன்றாச்சு டேஸ்ட் இல்லை, ஒன்றே ப்ளீஸ், ஒன்றே எடுத்துக்கிறோம்ண்ணே. சேர்ந்து சாப்பிடலாம். கூட்டு குடும்பமாக இருந்தாலும் ஒன்றை வச்சு நான் சாப்பிட மாட்டேன். குடும்பமே காணாது. ஐயோ, இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். செல்லக்குட்டி, ஐயோ நான் கேட்டேன்ல, ஒன்றாங்க பாரு. சதை வெந்தனால கையில் வந்துட்டு. ஆஹா, ஆனால் திருப்பியே ஆகணுமே நமக்கு. நல்லா முறுக்குமாய் சவுண்டு கேட்குது. கடுமையான டேஸ்ட் தம்பி, அடிப்பொலி. எப்படி இருக்க? கும்பிட்டுட்டோமா? உண்மையாவா சொல்கிறீங்க? சான்ஸே இல்லை. கம்பியை கொண்டு சுட்டாயா. எடுத்தது ஒரு ஆள், சாப்பிட்றது இன்னொரு ஆளா? இல்லை, நியாயமா பாரு தம்பிங்க, பாரு நல்லா வந்துருக்கு தம்பி. நீ பேக்கார்டாக இருக்க. ஒன்றாமாப்பில் சரி, அருமையாக இருக்கும். நல்லா முறுக்குமாக இருக்கேன். அதான் வந்துட்டேன். உண்மையாடே உப்பும் கரெக்டாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் அருமையாக இருக்குது. ஆனால் காட்டு சமையல்லையும் இப்படி வெந்துட்டு இருக்கச்சிலே பாதியில் பிடிக்குதுங்கிற அதோட டேஸ்ட்டு. ஆமாம், எப்போவுமே இதுதான் ஒரு நேச்சுரலான டேஸ்ட்டு. சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூடாக இருக்கட்டா. இந்த வாரம் எடுத்தாச்சு. சுவையோ சுவை, அருமை. மனமே வேறு லெவலில் இருக்குது. தூக்கிடலாம். ஏற்கனவே சாப்பிட்டும் பார்த்தோம், அப்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் ஒரு வலிச்சுவோமா? இதுக்கு வயிறு பற்றிட்டு இருக்கு. பற்றிட்டு இருந்தால் எரிஞ்சிட்டே இருக்கும். தண்ணி விட்டு வேணாம், ஆனால் ஆற்றுல நிறையா தண்ணி வேணா போய் அணைச்சிக்க. எடுத்துருவோமா தம்பி? தூக்கிடுவோம். நல்ல மனமாக இருக்கு. காற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடும். ஒன்று போ. அருமை, வெரி குட், அருமை. அப்படியே வைங்கப்போ. கையில் தரணுமா? கையில் தான் தரணும். சாப்பிட அதில் முதல்ல வைங்க. சரி, சரியா? அருமை. சூடு நல்லா சூடாக இருக்குது. சாப்பிடலாமா? மாப்பிள்ள சாப்பிட்றதுக்கு முன்னே கேளு. காடை இப்போ நம்ம எங்கே வந்து சமைச்சிருக்கோம்?
காட்டில் எப்போவுமே நம்ம சாப்பாடு எப்போ ஒரு வித்தியாசமான சாப்பாடு தான் நம்ம சாப்பிடுவோம். எப்போ டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்ட்டு. அதில் வந்து இப்போ என்ன செய்யிருக்கோம், காட்டுக்குள்ளே இந்த என்ன போட்டிருக்கோம், தந்தூரி. என்ன தந்தூரி? காடை தந்தூரி போட்டிருக்கோம். நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், சூப்பராக என்ஜாய் பண்ணி இன்றைக்கி காட்டில் அருமையான ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சாப்பாடு எங்கே கிடைக்காது, வீட்டில் கிடைக்காது. எப்போவுமே காட்டு சமையல்னா ஜோறு, வீட்டு சமையல்னா போரு. ஆனால் இப்போ பாரு மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் தந்துக்கிட்டு சாப்பிடு மாப்பிள்ள. முன்னாடி மாப்பிள்ள பக்கா டேஸ்ட் எப்படி இருக்கு? பக்கா டேஸ்ட். இந்த மிளகு ரசனை கைக்கு என்ன செய்யணும், மோதிரம் போடணும். போடு தம்பி. ஆசையில் உடனே மோதிரம் தந்துட்டேன் எனக்கு. பாரு செம்ம டேஸ்ட்டு. தம்பி நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கியா? சொல்கிறதுக்கு டைம் இல்லை, சாப்பிட்றதுக்கு தான் டைம் இருக்கா? அவ்வளோ டேஸ்ட்டு. தம்பி அவன் வேலையை கரெக்டாக பார்க்க. இப்படி பிச்சுட்டு இப்படி பிச்சு எங்கள் சேனலை ரொம்ப லைக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் மேலே நிறைய வீடியோ போடணுன்னா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நிறைய வீடியோ போட முடியும். எனவே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே கூடால இருக்கிற பெல் பட்டனை டிங் அப்படின்னு ஒரு அமுக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்ப்போம். ஹாப்பி சந்தோஷமாக நாங்கள் என்ஜாய் பண்ணி மிச்சம் இருக்கிற சாப்பிட போகிறோம். நன்றி.